இந்த மாடல் வந்து பென்டெக் ST8030ங்கிற மாடல். இது வந்து ஆடியோ டெக்கு. நம்ம எல்லாமே ஜப்பான் செட்டை வந்து ரொம்ப அதனுடைய குவாலிட்டி சொல்லவே வேண்டியதில்லை, தெரியும் எல்லாத்துக்குமே. அந்த காலகட்டத்தில் அதாவது 90s அந்த மாதிரியில் நம்ம இந்தியாவிலேயே நம்ம இந்த செட்டுகளை தயாரிக்கிறோம். அப்போது இந்த டெல்லி செட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திய பொன்விழா 50வது ஆண்டை வந்து அவங்க கொண்டாடுற மாதிரி அவங்க அந்த செட்டை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. எனக்கு செட்டுகளில் பிடிச்ச இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிக்குது. காரணம், நம்ம இந்திய நாட்டுடைய அந்த 50வது சுதந்திர பொன்விழாவை இதில் குறிப்பிட்டிருப்பாங்க. இது ஆடியோ கேசட் போடுறது FLD டெக்கு. பட்டன்ஸ் எல்லாம் எப்பவும் போல் வேல்யூம் லெஃப்ட்டு பேஸு ட்ரிபிள், வேல்யூம் ரைட்டு பேஸு ட்ரிபிள், ஹை ஃபில்டர், லவுட்னஸ், ஆக்ஸு டேப்புக்கு, பவர் சுவிட்ச். ஸோ இது வந்து மைக், நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மைக் போட்டு இதில் பேசிக்கிட முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த ஆம்பிளிஃபையரை டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செட்டோட இன்சைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கேசட் மெக்கானிசம். இது வந்து 012 5 amps டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர AC கரண்ட்டை வந்து DC கரண்ட்டாக மாற்றுறதுக்காக இந்த டயோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டயோட்லேருந்து வர DC கரண்ட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்காக இந்த மெயின் ஃபில்டர். இது வந்து ப்ரீஆம்ப் போர்டு, இது பேஸ் ட்ரிபிளுக்கு. ஸோ இது வந்து IC செக்ஷன், டபுள் IC யூஸ் பண்ணியிருக்காங்க 4440. ஸோ இந்த போர்டு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 548 டிரான்சிஸ்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 டிரான்சிஸ்டர் வந்து ஒரு சேனலுக்கும், இந்த 2 டிரான்சிஸ்டர் வந்து ஒரு சேனலுக்கும், இந்த 2 டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சேனலுக்கும், இது வந்து ஒரு சேனலுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பீக்கர் சாக்கெட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு. இந்த பெல்ட் இப்போ வந்து லூஸாக இருக்குது. இது வந்து வந்துருச்சு, நம்ம வேறு புது பெல்ட் மாற்றிக்கலாம். நான் ஒரு புது பெல்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா இந்த ஸ்க்ரூ இல்லாதனால வந்து இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நல்லா திக்காக இருக்கிற ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுத்தா இதுக்கு லைட்டாக விலகும். அந்த சின்ன கேப் உண்டாகுது பாருங்கள். ஸோ அதில் நம்ம இதை ஹூக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உள்ள ஒரு புள்ளி இருக்கும், அதில் வந்து மாட்டிக்கலாம். ஸோ அந்த புள்ளி வந்து என்னென்னா இங்கே இருக்கும், இதுக்குள்ள இதுதான் இந்த புள்ளி. நெக்ஸ்ட்டு இந்த புள்ளியில் மாட்டிக்கலாம். இதே இந்த ப்ளைவீலில் மாட்டிக்கலாம். இது வந்து நெகட்டிவ், அதாவது மைனஸ். இது வந்து என்னென்னா ட்ராக்கோட கட் ஆயிருக்கு. ஸோ இதில் இப்போ நம்ம கழட்டி
நம்ம சால்ட் வச்சுக்கலாம். இதுக்குள்ள ஒரு ரப்பர் இருக்குது. அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள். ஜரிகை நெளியும் சேலை